ஆமாம், இந்த சைடு இருக்கிற டிவி இப்போ வந்து வேற ஒரு சைடு போக போகுது. ஸோ டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது, அப்புறமா ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவை அந்த சைட் போட்டுட்டு டிவியை இந்த சைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படி நல்லா இருக்குமா இருக்காதான் தெரியாது. ஆனால் இருந்தாலும் இந்த சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடு இருந்தாங்கல்ல, இந்த வீட்டில் இருந்தாங்கல்ல, அவங்க அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அங்கே தான் வந்து அந்த லோக்கல் சேனலுக்கு வர அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது, இந்த இடத்துல விண்டோ இருக்குது, ரெண்டுமே இப்போது சோஃபாவில் மறைஞ்சிருது. அந்த சைட் போட்டோன்னா அது வந்து நம்ம நல்லா அக்சஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டு விண்டோவையும். இப்போது குளிர்காலம், அதனால் அந்தளவுக்கு திறந்து வைக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சேஞ்சஸ்க்காக. பின்னாடி என்னென்ன கிடக்குதுன்னு தெரியலையே. பெஸ்ஸா? அதே மாதிரி சோஃபா பின்னாடி கூட நிறைய இருக்கும். எல்லாம் அன்வி பண்ணுற வேலை. ஆமாம், இதெல்லாம் அன்வி பொருள் தானே. இந்த டேபிளும் துடைக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இது இந்த ஃபுல்லாக இருக்குல்ல, இது வந்து இந்த சைடு வரும். ஆனால் இந்த எல் டைப்பில் வந்து அந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சு. பட் இது வந்து இந்த இடத்துல நீட்டி நிற்கும், அதுதான் எப்படின்னு தெரியல. ஸோ என்ன பண்ணோம் இப்போ? கற்பம் வச்சிருக்கா? ஐயோ, நிறைய இருக்கா, பெருசாக இருக்கா? ஹெல்ப் இதான்டா, வீடியோ எடுக்கிறது ஹெல்ப். பாகுபலி நீ ஆல்ரெடி நீ கிளீன் பண்ணிட்டேங்க இல்லடா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குப்பை குளமே கடந்திருக்கும். அங்க இருக்கா? ஆச்சா, நீ வாங்கின சோஃபா அந்த மாதிரி எல்லாம் உள்ள இழுத்துக்குது, புதக்கொழி மாதிரி. பாவம் சந்துரு தனியா வேலை பார்க்கறாரு. நாதிரா எதுவுமே வேலையே பார்க்கறது இல்லை. தனித்தனியா வச்சுக்கலாமா ரெண்டுத்தையும் பேசாம? இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம், அந்த மாதிரி வச்சுக்கிட்டா கரெக்டாக தான் இருக்கும். ஒரே உருண்டா கூட பின்னாடி கிடக்குது பாருங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே பின்னாடி போட்டு வர்றது மேடம். இருக்கிறது தானே சொல்றேன், பொண்ணு பண்றா தானே, பண்றா தானே உன் பொண்ணு. லேப்டாப் இருக்கு, யூடியூப் ப்ளே பட்டன் இருக்கு, சந்துருவோட சிபிஐ எக்ஸாம் புக் இருக்கு, இன்னும் பல பொருட்கள் உள்ளன சோஃபா கீழே. இப்படிதான் நாங்கள் மறைச்சி வச்சுப்போம் சோஃபா கீழே எல்லாமே. என்னடா பண்ண? அப்படியே வச்சுக்கலாம் பேசாம. இப்படியே வச்சுக்கலாம், கிச்சனுக்கும் ஹாலுக்கும் பார்ட்டிஷனா சோஃபா. எங்க அங்கெல்லாம் மூவ் பண்ண முடியாது, அங்கேயே அவ்வளோ குப்பைக்கோலா இருக்கு. ஆனால் வேணாம், அது பெரிய ஹாலு, விண்டருக்கு கேவலமா இருக்குங்க. முடியாது முடியாது முடியாது, அங்க இதெல்லாம் இருக்கு, இஎஃப்எக்ஸ் த்ரெட்மில். வேணாம் வேணாம் ப்ளீஸ், அங்க நல்லது. கடவுளே, சந்துரு இப்போ புதுசாக ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளானுக்கு நான் உடன்பாடே இல்லை. அங்கே ஒரு ஹால் இருக்குல்ல, த்ரெட்மில்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த ஹாலில் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. இங்கேயே இருந்து பழகிருச்சா இந்த ஹாலில் சின்னதா. இப்போ அங்கே போனால் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஐயோ கடவுளே, ஆல்ரெடி வீட்டில் இது எல்லாமே சரி பண்ணும். அன்வியோட கபர்டில் இருந்தது எல்லாமே எடுத்து இப்போ இதில் தான் அன்வியோட இதெல்லாம் வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி போட்டு முடிச்சிடும். இப்போ வின்டர் வந்துருச்சுல, அதனால இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம்.
இந்த ஸ்டோர் ரூமில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா கடையோட ஸ்டாக் கொஞ்சம் இருக்குது. இங்கே தான் ஸ்டாக் எல்லாமே வைப்போம். எப்பவுமே இங்கே தான் வைப்போம். இப்போதான் பெரிய இடமா இருக்குண்டு. ஸோ இப்போ சந்துரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த இஎஃப்எக்ஸை த்ரெட்மில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹாலில் வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. ஸோ அப்படியே இப்படி திரும்பினா இந்த இடத்துல கிச்சன் இருக்குது. அப்புறம் அன்விக்கு இந்த இடத்துல ப்ளே ஏரியா செட் பண்ணலான்னு இருக்கும். முன்னாடி அந்த கார்னரில் இருந்துச்சு, சோஃபா கார்னரில். இப்போ வந்து இந்த ஏரியாவில் அன்விக்கு செட் பண்ணலாம், டைனிங் ஏரியா இது, இந்த இடத்துல செட் பண்ணலான்னு இருக்கும். இது ஒரு சைக்கிள், என்னது ஃப்ளைவீல் ஸ்பின் சைக்கிள். இது சார் ரொம்ப இது பண்ணி வாங்கினார். ஆனால் இன்னும் திறக்கவே காணும். இங்கே ஸ்டாக்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இயரிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் இயரிங்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணணும். எடுத்து விற்றா மறுபடியும் வாங்க முடியாது. ஒழுங்காக மடிச்சுவி. அந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும். வாங்கியிருக்கோம். இயரிங்ஸ் ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ்லாம் வந்து ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ், அதெல்லாம் வந்து தனியாக ஒரு ஸ்டாண்டு வாங்கி அதில் வச்சிருக்கோம். வாங்கினதே காட்டலையா? என்ன பண்ணு இங்கே பாருங்க, செம்ம பெருசு இது. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஆக்சிடைஸாக இருக்குது. அப்புறம் பாகிஸ்தானி ஸ்டைல், இதெல்லாமே பாகிஸ்தானி ஸ்டைல். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ உனக்குல அதே மாதிரி இந்த எனாமல்டு ஜும்காஸ், இந்த மாதிரி டிசைன், இது இப்போ லேட்டஸ்ட் டிசைன்ஸ் இதெல்லாமே. அப்புறம் இங்கே பாருங்க இந்த மாதிரி அழகாக இருக்குல்ல, அப்படியே தொங்குற மாதிரி. எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ் இதெல்லாமே. ஸோ நல்லா பெருசு. எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. இதில் நல்லா குட்டி எனாமல் ஜும்காஸ், இது குட்டியாக இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லாம் அழகாக இருக்குல்ல. பாருங்க, எலிஃபண்ட் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பல்லக்கு டிசைன். இங்கே பாருங்க, சன்ஃப்ளவர் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக்ல நிறைய பேர் கேட்பாங்க, பிளாக்ல இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ராஜா ராணி வச்ச மாதிரி டான்சிங் டால், இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம். இப்போது இந்த மாதிரி தான் ட்ரெண்டாக இருக்குது. 2 கலர், இதுவும் ஆக்சிடைஸ்டு தான். அதுக்கப்புறம் சில்வர், இது ஃபுல்லாகவே சில்வர். நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சது ஃபுல்லாகவே. இது ரொம்ப ப்ரீமியமானது. இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது, வேறு டிசைன்ஸ். ஸோ இதே மாதிரி எனாமல்ஸில் வேறு டிசைன்ஸ் இருக்குது. நல்லா இருக்குல்ல, இந்த சாந்த் பாலின்னு சொல்லுவாங்க.
இந்த ஸ்டாக் வைக்கிறதுக்கு இன்னும் இடம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்த்தி செட் அதெல்லாம் இருக்குது. அந்த இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எந்தெந்த மூலையில் போய் கிடக்க போகுதுன்னு தெரியல. இது ரொம்ப நாளாக வந்து மூடி ஒரு இதில் வச்சுருந்தோம். 1 2 அந்த மாதிரி எடுத்து விளையாடிட்டுருக்கோம். இப்போ இவ்வளோ நிறைய பார்த்த உடனே அள்ளிட்டு போய் எதனா ஒரு மூலையில் போட்டு வைக்கும். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய். அப்படிதான். எப்படின்னா அப்படி இங்கே போட்டனா இப்படி வராது. இங்கே போட்டனா அந்த பாதி இங்கே இந்த இடத்துல வரும். சரி, ஓகே, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணதை பார்ப்போம். ஏன் நம்ம அட்டாச் பண்ணாமல் அப்படியே வெட்டக்கூடாது? ரெட்மில் வாங்கினது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு நாள் நான் ஒர்க் அவுட் பண்ணல. அதில் வாங்கி 1 year ஆச்சு. ஒரு 2 வீடியோ தான் போட்டுருக்கோம். அது ஒரு குஷன் மாட்டி விடு. சூப்பரா. இந்த சைடு நிறைய இடம் இருக்கு. அப்புறம் இந்த சைடு நிறைய இடம் இருக்கு. இந்த ஹாலில் வைக்கிறதுக்கு சோஃபா டிசைன் பண்ணி தான் வாங்கணும். இந்த வீல் இருக்கும், பின்னாடி மட்டும் லிஃப்ட் பண்ணால் போதும். எடுத்துட்டு அந்த பின்னாடி போயிடலாம். இருடா போ. சக்தி கொடு. நான் அப்படியே தூக்கிட்டு வருவேன்னு நினச்சேன். சக்தி கொடு. வீல் பின்னாடி தான் இருக்கு. வீல் பின்னாடி இருக்கு. முன்னாடியிலேருந்து லிஃப்ட் பண்ணணும். இந்த எஜ்ஜில் இருக்கு, அதான் வீல். அது இல்லைடா, அப்படி இல்லை. இப்போ முன்னாடியிலேருந்து பண்ணணும். வீல் இங்கே இருக்கு. ஃபஸ்ட்டு இதே எடுக்கணும், அப்போ தான் நகரும். மேட்டு. இங்கே தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் முன்னாடி இப்படி இழுத்துட்டு வரும். அப்படி இல்லை. ஓகே ஓகே. அப்புறம் ஆத்ரா போ 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 போ, எடுக்கல, நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக இருக்கு. போ, கரெக்டாக இருக்கு. அடிப்படல. இங்கே அடிப்படல, அங்கே தான் நீ பார்க்கணும். சரி, நிற்க வச்சிரு. Okay. சொல்லிட்டு இருக்காரு அந்த ஹாலில் மாத்திரம்னு. இன்னைக்கு அவர் ஆசை நிறைவேறிடுச்சு. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தால இன்னைக்கு ஆசை நிறைவேறிடுச்சு.
ஆமாம் இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் ரெஸ்ட். எப்படி இருக்க பத்தியா நீ? அப்படியே அடிச்சு விடுறது. இன்னைக்குதான் சந்திர உருப்படியான ஒரு வேலை பார்க்குறாரு. இருக்கதான் செய்யும். நானு எப்படி இருக்கு பத்தியா நீ? பின்னாடி எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு சொல்றியே, இந்த டிவி மேல எவ்வளவு அழுக்கு இருக்கு பாத்தீங்களா? ஃபுல் ஸ்கிரீன் டஸ்டா இருக்கு. தொடடா. இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, நீ இந்த டிவிலாம் மூவ் பண்ற வேலை இருக்காது. உடச்சி குப்பையில தான் போகுது இந்த டிவி. உன் பொண்ணு எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் உடையிற மாதிரி போட்டுரும். டப்புன்னு போட்டேன்னா பட்டுன்னு போயிடும். அன்வி எப்போ இந்த டிவியை உடைப்பான்னு தெரியாது. அதனால நாங்கள் கொஞ்சம் எப்படியும் உடையும் அப்படின்ற மனநிலைமையில தான் இருக்கோம். அப்படிதான் சொல்லுவாரு. கராஜ்ல இருக்கிற ஷாப்ல இருக்கிற டிவியை கழட்டிட்டு வந்து மாட்டிப்பேன் நீ. இங்க போய் அங்கதான் நிறைய இருக்கு, கேவலமா இருக்கு. அன்வி கையை வச்சு அங்கதான் அசிங்கமா இருக்கும். அதுதான் ஃபுல் வீடு யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. இது வந்து பாதி வீடு தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஏன் நமக்கு அங்கேருந்தும் கிச்சன் ஒரே வழிதான். ரெஸ்ட் ரூம் கொஞ்சம், ஆமா ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் தூரமா இருக்கும். அப்படியே குதிச்சு இங்க இருந்து போயிடலாம். அப்படி பின்னாடி போயிடலாமா? திறந்த வெளி புல்வெளி கிடக்குமா? ஏன் அவ்வளவு பெரிய டோர் அங்க இருக்கு? டிவி ஒரு ஆரம் கலர்ல டிவியை பிடிச்சி உடச்சிட போறேன். இங்கதான் இந்த டிவியோட யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. கரெக்டா இங்கதான் டிவி வச்சிருக்கணும்னு. பாதுரா டிவி ஆடுதுரா. சன்லைட் இருக்கு, நம்ம எங்க ஓபன் பண்றோம் கோட்டைன்னு? எது தூக்கி போடலாம்? மூஞ்ச பாரு, நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் ஓல்டு எப்போ மறக்க கூடாது, புரியுதா? இதெல்லாம் தூக்கி போடுறோம், நல்லாவே இல்லையா? அதுவா? அது எதுக்குன்னு தெரியலடா. இது எதுக்குன்னு தெரியும். அழுக்கா இருக்குது. அது பின்னாடி இப்படி தானே ஓட்டும். பின்னாடி நீ பிடிச்சிருக்கல, அது அந்த சைட் போகணும். அப்படியா? இல்லை இல்லை இல்லை, கரெக்டு தான். சாரி, கன்ஃபியூஸ்டா. கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். கரெக்டு தான் போகணும். கரெக்டு.
வச்சுரு. எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். மம்மா எந்த யானை மம்மா யானை குட்டு வாடி வாடி வாங்க மாமி வாங்க அம்மத்து அண்ணி இங்க பாத்தியா உனக்கு எவ்வளோ டாய்ஸ் பாரு. இங்க பாரு டாய்ஸ பத்தியா? டாய்ஸ பத்தியா உனக்கு? இது நம்ம வீடு தான்டி. நம்ம வீடு தான் மீ கொத்தி மீ அண்ணி போ என்னடமோ என்னாச்சு சொல்லத்துக்கு இவ்வளோ நேரம் தூங்கி எந்திரிச்சு அழுகுறா. எவ்வளோ பெரிய இடமா தெரியுது. ரொம்ப பெரிய இடமா தெரியுது. இது இன்னைக்கு ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன்னு. அதே மணி 10 ஆயிடுச்சுடா. இன்னும் கொஞ்சம் அங்கங்கே இருக்கு. கிச்சனை நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு ரொம்ப படுத்துது. ரொம்ப கெட்ட பொண்ணா இருக்குது. ஆமா ஹாய் சொல்லு. ஹாய் ஃபை கொடு. ஹாய் சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுமே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். போட்டாச்சு. இப்போதான் நாங்கள் குடிச்சிட்டு கீழே போட்டுருவோம். ஆமாம் போச்சப்போ கீழே விழுந்துருச்சு. ஆமாம்